செய்திகள் தொடர்கின்றன. குற்றாலம் சாரல் விழாவில் நீச்சல் போட்டி நடைபெற்றது. குற்றாலம் சாரல் விழாவின் 3வது நாள் நிகழ்ச்சியை பேரூராட்சி நிர்வாக அதிகாரி ராசையா துவக்கி வைத்தார். அதில் நீச்சல் போட்டியும் நடத்தப்பட்டது. பல்வேறு வயதினர்களுக்கு தனித்தனியே நடைபெற்ற இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவின் இடையே பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குற்றாலத்தில் நடைபெற்ற இந்த விழாவினை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை கோட்டூர்புரத்தில் கொலை செய்யப்பட்ட தேமுதிகவின் 138வது வட்டச் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் உடலுக்கு மாநில கழக இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். சென்னை கோட்டூர்புரத்தில் தேமுதிகவின் 138வது வட்டச் செயலாளராக இருந்தவர் ஹரிகிருஷ்ணன். இவர் நேற்றிரவு சமூக விரோதிகளால் அவரது மகன் கண் முன்பு கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு இன்று காலை அவரது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. எங்க அப்பா என்ன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க சார். கூட்டிட்டு வரப்ப எங்க ஊர் டர்னிங் எடுத்துனப்ப வண்டி ஸ்லோ ஆச்சுங்க சார். ஸ்லோ ஆகிற பாட்டு செகண்ட் என்ன பண்ணா வண்டி திருப்பி விட்டாங்க சார். அவர் குடிச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணி திருப்பி விட்டாங்க சார். வண்டி கவுந்துச்சு. எங்க அப்பா அவனை ஒரு அடி அடிக்கிறப்ப அவன் கொஞ்சம் கேர் ஆகி கத்தி எடுக்க முடியாம இது பண்ணான் சார். அங்க சசின்றவன் பெரிய கத்தி எடுத்துன்னு எங்க அப்பா கையில வெட்டினான் சார். எங்க அப்பா என்ன போடான்னாரு சார். எங்க அப்பாக்கு இப்படி இருக்கப்ப என்னால் போக முடியாது சார். நின்று சார் என்ன இது வெட்ட வரப்ப எங்க அப்பா அதையும் வாங்கினார் சார். முதுகுல ரொம்ப ரத்தம் சார். எங்க அப்பா என்ன தள்ளி விட்டு போனார் சார். போறப்ப 10-12 பேர் கிட்ட சார் ஃபுல்லா வலி மறிச்சு காலெல்லாம் வெட்டினாங்க சார். எங்க அப்பா தடுமாறி கீழே விடுறப்ப திருப்பி போட்டு கையெல்லாம் பிடிச்சி அங்கங்க வெட்டினானுங்க சார். மண்டையெல்லாம் வெட்டினானுங்க சார். கண்ணு இருக்க ஒருத்தவன் வயிற்று மேலே ஏறி உக்காந்துக்கிறான் சார். உக்காந்துன்னு இன்னொருத்தவன் சொல்றான் நெல்சன்றவன் சார். குத்துறான்றான், வயிற்றுல குத்திக்கின்றான், வயிற்றுல குத்தி காமிக்கிறான் சார் என்கிட்ட. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் அறிவுறுத்தலின்படி ஹரிகிருஷ்ணனின் உடலுக்கு தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ், கழக துணை செயலாளர் AR இளங்கோவன், மாநில இளைஞரணி துணை செயலாளர் நல்லதம்பி, தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் வேணுராம், AM காமராஜ், தென் சென்னை மாவட்ட செயலாளர் VN ராஜன், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு ஹரிகிருஷ்ணனின் குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் தெரிவித்தனர். முன்னதாக இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் நடவடிக்கையில் தாமதம் காட்டி வருவதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் சிறிது நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீங்க நிக்கிற இதே இடத்துல வந்து நடுரோட்ல பட்ட பகல்ல வெட்டி சரமாரியா வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. இந்த கேமரா பாருங்க. இதே கோயம்புத்தூர் மேட்டர்ல வந்து ஒருத்தர் 4 பேர் கள்ளத்துக்கு போட்டு வந்து கேமரா வந்து பதிவு பண்ணி ஐ விட்னஸ் கேமரா இருக்கும் போது இந்த கொலைக்கு வந்து இந்த கேமரா இருக்காதா? பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சுகாதார சீர்கேடு காணப்படுவதை அடுத்து இங்கு சிகிச்சை பெற வரும் நோயாளிகளுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொள்ளாச்சியில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு தினமும் ஏராளமானவர்கள் பல்வேறு நோய்களுக்காக சிகிச்சை பெற வந்து செல்கின்றனர். ஆனால் இந்த பொது மருத்துவமனையில் போதுமான டாக்டர்கள் மற்றும் ஊழியர்கள் நியமிக்கப்படவில்லை. இதனால் நோயாளிகள் தக்க சிகிச்சை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. காய்ச்சல் சளிக நிறைய பேர் வர்றாங்க. எந்த மருத்துவத்தை போனாலும் காதுக்கு போய் டாக்டர் பாருங்க, தொண்டைக்கு டாக்டர் பாருங்க, அப்படி மருத்துவர்களே இங்கே கிடையாது. அதிகமாக வர்றதே வந்து காது மூக்கு தொண்டைக்கு தான் நிறைய பொதுமக்கள் வர்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 14 வருஷத்துக்கு காதுக்கும் டாக்டர் கிடையாது, தொண்டைக்கும் டாக்டர் கிடையாது, எதுக்கு வந்தாலும் டாக்டர் கிடையாது. மூக்கில் சளி வந்தாலும் டாக்டர் இல்லை, டாக்டர் இல்லைங்கிற பிரச்சனை நிறையா இருக்குது. தவிர 10 நோயாளிகளுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் சரியாக வந்து மருத்துவமனையில் வழங்கப்படுறதில்லை. காரணம் கேட்டிங்கன்னா போதுமான மருத்துவர்கள் இல்லை, மருந்து வசதி கம்மியாக இருக்குது, பணியாளர் பற்றாக்குறையாக இருக்கிறாங்க. சுகாதாரம் இல்லாததால் நோயாளிகளுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொன்னேரி அருகே அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்து பெருவாயல் கிராமத்தில் டாஸ்மாக் மதுபான கடை ஒன்று உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்து பெருவாயல் கிராமத்தில் டாஸ்மாக் மதுபான கடை ஒன்று உள்ளது. இந்த மதுபான கடையும் பாரும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதால்
அதனை அகற்றக் கோரி கடந்த சில மாதங்களாக இந்த பகுதி பொதுமக்கள் காவல்துறையினர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாசில்தார் ஆகியோருக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் இந்த கோரிக்கை மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த பகுதி பெண்கள் உட்பட ஏராளமானோர் திரண்டு வந்து மதுபான கடையை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது பற்றிய தகவலறிந்த காவல்துறையினரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் அங்கு விரைந்து வந்து இன்னும் 40 நாட்களில் கடை அகற்றப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் 12ஆம் ஆண்டு கார்கில் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கம் மற்றும் தேசிய மாணவர்கள் படையினர் சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவு சின்னம் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். தாராபுரம் அருகே சொத்து தகராறு காரணமாக ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் அடுத்துள்ள குண்டடம் அருகே பொன்னாளி பாளையத்தை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவர் உழவர் உழைப்பாளர் கட்சியின் ஒன்றிய செயலாளராக உள்ளார். இவருக்கு சொந்தமான நிலத்தை அதே பகுதியை சேர்ந்த கோவிந்தசாமி மற்றும் அவரது உறவினர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டதாகவும் இதனால் இவர்கள் இருவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த ரவிச்சந்திரனை கோவிந்தசாமி மற்றும் 6 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்துள்ள போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கமுதியில் சரக்கு லாரியில் ஆட்கள் ஏற்றிச் சென்றதால் லாரி கவிழ்ந்ததில் 2 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள கட்டலாங்குளத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் விறகு வெட்டுவதற்காக சரக்கு லாரியில் புதுக்குளம் என்ற ஊருக்கு சென்றுள்ளனர். அப்போது காடமங்கலம் என்ற ஊர் அருகே வேகமாக சென்ற லாரி தலைகீழாக கவிழ்ந்ததில் லாரியில் இருந்த அனைவரும் படுகாயமடைந்தனர். லாரியின் அடியில் சிக்கிக் கொண்ட கட்டலாங்குளத்தை சேர்ந்த முருகன், பாலகிருஷ்ணன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 30 பெண்கள் உள்ளிட்ட 40 பேர் சிகிச்சைக்காக அருப்புக்கோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து பெருநாளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அலகாபாத்தில் நடைபெற்ற குதிரை வண்டி போட்டி ஏராளமானோர் கண்டுகளிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.